என் கூட பிறந்தது தானே, எனக்கு ஒரு ஃபிளாட் இருந்து அவளுக்கு கொடுத்துட்டேன் வச்சுக்கோன்னு. 100 அக்கா பிள்ளைங்க நான் தான் சார் வளர்த்துட்டு இருக்கேன். மூத்த அக்கா இறந்துருச்சு. சொந்த பந்தம் யாருமே எந்த சப்போர்ட் பண்ணது. உங்க கல்யாணத்துக்காக 8ஆம் கிளாஸ்ல இருந்து பொருள் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. பொருள் சேர்த்து வச்சிருந்தாங்க சார். பரவாயில்ல, என் பேர்ல இருக்கிறதையும் அவளுக்காக வித்து கொடுங்க, அவ நல்லா இருந்தா எனக்கு போதும். தினமும் நைட்டு பஞ்சர் போட்டு வரும்போது அவன் கையை அப்படி பார்க்கும்போது அப்படி ரத்த கலையா இருக்கும் ஒரு மாதிரி. நீங்கள் அழுதா அப்படி உங்க சிரிச்ச முகம் தான் உங்களை இன்னைக்கு நம்பிக்கையோட வச்சிருக்கு. எனக்கு ஒரு 4th செமஸ்டர் வரைக்கும் அவன் தான் எனக்கு ஃபீஸ் கட்டினான். 19 வயசுல அவன் எங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்தான் சார். இப்பதானே இட்லி வச்சுட்டு போனேன்னு சித்தி கேட்பாங்க, எனக்காக எடுத்து வச்சிருப்பான். உங்க சித்தி கொடுமையிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவங்கள மீறி எங்களுக்கு எங்க சந்தோஷம் ஒண்ணுமே இல்லைங்க. பணம் தானே போனா போயிட்டு போகுது. டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம். தமிழக குடும்பங்களை கவனிச்சோம் அப்படின்னா வரலாறு நெடுக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அண்ணனால் உருவாக்கப்பட்ட குடும்பங்கள். என்னது அண்ணன் போட்ட கோடு, இதை நீ தாண்டப்படாது. அண்ணன் தலையெடுத்து தம்பி தங்கச்சிகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி ஒரு தியாக வாழ்வு வாழ்கிற அண்ணன்களை நிறைய பார்த்திருப்போம். அன்பா வளர்க்கறதுல அம்மா மாதிரி, அரவணைச்சு வளர்க்கறதுல அப்பா மாதிரி, இப்படி சொல்லி கொடுக்கறதுல வாத்தியார் மாதிரி. அதுக்கப்புறம் கால்கள் உருவாக்கிய குடும்பங்கள் சொல்லலாம். ஒரு அம்மாவின் இடத்துல இருந்து அல்லது ஒரு அப்பாவின் இடத்துல இருந்து அக்காக்கள் வந்து பிள்ளைகளுக்கு தலை செய்ய விட்டு காலையில 5 மணிக்கு எழுந்து டிஃபன் பண்ணி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி இப்படி அவர்களுடைய பற்றி நிறைய விஷயங்கள் பேசி நம்ம பார்த்திருப்போம். தம்பிகள் எல்லாம் ஆளாக்கி தங்கச்சி எல்லாம் உருவாக்கி அவங்களுக்கு நல்லது கெட்டது பண்ணி தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியமணி. இது போல கவனிக்கப்படாத அல்லது பெரிய அளவுக்கு பேசப்படாத இன்னொரு பக்கம் இருக்கு. சில இடங்கள்ல தம்பிகளால் உருவாக்கப்பட்ட குடும்பங்களும் உண்டு. துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக் பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. வீட்டுல அது கடைக்குட்டியா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். ஆனா அந்த தம்பி தலையெடுத்து கையில அந்த பொறுப்பு அவன் எப்ப எடுத்தானே யாருக்கும் தெரியாது. ஆனா உனக்கும் சேர்த்துங்க, நான் உழைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு யார் உழைச்சாலும் பிடிக்காது. ஆனா பொறுப்பு அவர் கையில எடுத்துக்கிட்டு ஒரு அண்ணனாகவும் அக்காவாகவும் அவங்களுக்கு அம்மா அப்பாவுமே மாறிடுவாங்க. இந்த குடும்பத்துல என் தம்பி சம்பாதிப்பா, அண்ணன் வீட்டை பாத்துக்குவான், நான் நாட்டை பாத்துக்கிறேன். என் தம்பிதான் என்னை ஆளாக்கினான் என்று அக்காக்களும் அண்ணன்களும் சொல்லக்கூடிய தம்பிகள் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அக்காக்களும் அண்ணன்களும் இருக்காங்க. ஓஹோ, சொந்தக்காரங்க இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப சவரியமா போச்சு. முதல்ல அக்காக்கள் அண்ணன்கள் இருக்கக்கூடிய பக்கம் தான். இப்ப தம்பியோட முகம் மாறிச்சோம். பொறுப்புகள் நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து செய்யறப்ப பழைய விளையாட்டு நம்மளா குறைஞ்சிருக்கும். தாங்க மாட்டீங்க, இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. ஆனா குட்டி பையன்லாம் இருந்தப்ப இந்த முகம் ஒண்ணு உண்டு அவனுக்கு. அது இன்னைக்கு என் கண்ணு முன்னால விரியுது அப்படின்னா அது மலை நல்லா இருக்கியா மலை. என் தம்பி வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஸ்மைல் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அது பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அவ்வளவு கியூட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க. ஐயோ, இது சிரிப்புக்கு எது வேணாலும் கொடுப்பேன். ஃபேமிலி பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்மைல் வந்து நான் அவங்க கிட்ட மிஸ் பண்றேன். அது எங்க போயிருச்சு தெரியலங்க, எனக்கே தெரியாம அது என்ன விட்டு போயிடுது. அந்த பழைய சிரிப்பை நான் மறுபடியும் பார்க்கணுங்க. அந்த அண்ணாமலை பல வருஷங்களாச்சு. என் தம்பிக்கு அந்த கண்ணத்துல குழி விழுவும். எல்லாருக்குமே கிடைக்காது. எங்க அத்தாட்ட பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் என் தம்பி கிட்ட தான் அதை பார்த்தேன். என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. சூர்யா மாதிரி சிரிப்பியா? அப்ப இருக்கிற வரையுமே அவன் ஒரு கடைக்குட்டி, வீட்டுல ஓடும் புள்ள விளையாடு புள்ள, டூர் போறது கொள்றதுன்னு என்ஜாய் பண்ணாப்ல. அதெல்லாம் ஒரு காலம். ஆனா அத்தா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியை வந்து அவரை எடுத்துக்கிட்டாப்ல. அதுக்கப்புறம் அந்த ஈர்க்கமான முகம் தான். யாரு மேல அன்பு ஜாஸ்தி வைக்கிறவங்க என் நெஞ்சில் எட்டி உதைக்கிறாங்க. வேறு யார்? என் தம்பி தான் என்னை ஆளாக்கிறார். இதெல்லாம் பண்ணி என்னோட தம்பி, நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்னா என் தம்பி தான். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அவரு வந்து வீடு சாப்பாடு சித்தி தான். அந்த பேண்ட் பாக்கெட் ஆஃப் ஹேண்ட் அதுல இட்லி எடுத்து போட்டுப்பான். ஆண்டவா இருக்கா, நல்லவங்க வாழுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். இப்பதானே இட்லி வச்சுட்டு போனேன்னு சித்தி கேட்பாங்க, எனக்காக எடுத்து வச்சிருப்பான். உங்க சித்தி கொடுமையிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருந்திருக்காரு எல்லா இடத்துலயும் சார். திங்கிற பண்ணி மாதிரி என்ன அடிச்சு வெட்டினானுவ. அப்புறம் எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படிச்சேன். என்ன படிச்சு என்ன வாக்கியிருக்காரு? உங்களை என்னவா ஆளாக்கியிருக்காரு? புலவர், பிலிட்டு, டிலிட்டு, எம்லிட்டு, எம்ஏ, எம்எடி, எம்ஃபில், பிஹெச்டி. வெரி வேணும்டா, வெரி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். என்னவா இருக்கீங்க நீங்க? நான் தலைமை ஆசிரியரா இருந்து இப்ப பிரைவேட் காலேஜ்ல பிரின்சிபாலா இருக்கேன். அன்னைக்கு என்ன அடக்கணும்னு நினைச்சவன்லாம் இன்னைக்கு ஐயா சாமின்னு கும்பிடுறான். என் தம்பி தான் என்னை ஆளாக்கினான். எஸ், தம்பி வந்து கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்க. ஹாய் மச்சான், இன்னைக்கு நம்ம நமிதாவுக்கு நியூ பிரான்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். 20,000 ரூபாய்க்கு போன் வேணும், சூப்பர் பைக் தான் வேணும், அந்த மாதிரி ரொம்ப லக்ஸுரி லைஃப் வாழ்ந்துட்டு இருந்த பையனு. 6 மணி வரைக்கும் தான் நான் லக்ஷ்மி தாஸ், 6 மணிக்கு மேல நான் செக்ஸி தாஸ். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை வந்துச்சு. எதையுமே யோசிக்கல. 2 வண்டி வச்சிருந்தாரு, 2யுமே வித்து எனக்கு கொடுத்துட்டாரு. அவ எனக்கு, என் குடும்பத்துக்கு
இவ்வளவு நன்மை பண்றாங்க. இப்போ மறுபடியும் ஒரு ஃபினான்ஷியலா ஒரு பிரச்சனை நாங்க ஃபேஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷமா எங்க அம்மா வீட்ல தான் இருந்தாங்க. எனி ப்ராப்ளம்? லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம். அவங்க தான் எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. A to Z எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. சின்ன சின்ன பிரச்சனை வந்தப்பெல்லாம் வண்டி வித்து கொடுத்தாங்க. அவன் தான் மனுஷன், அவன் தான் மனுஷன். அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்தாங்க. ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, எங்கனால அதுல இருந்து வெளியிலேயே வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வர்றப்போ அப்புறம் கண்ணு ஒன்றரை வீட்டுக்கு பின்னால 300 ஏக்கரா இருக்குதுல்ல, அதையும் நீ வச்சுக்க. பரவாயில்ல, என் பேர்ல இருக்கிறதையும் அவளுக்காக வித்து கொடுங்க, அவ நல்லா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொன்னா. என் மணிமேகலை கண்ணில இருந்து கடுகளவு கண்ணீர் வந்த ஆச்சரியம். அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்பா. ஏன் எல்லாத்தையும் அக்காக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க? என்னாலும் என் அக்கா விட்டு கொடுக்க மாட்டானோ, அவளுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. You are a good man. என் கையில என்கிட்ட தெம்பு இருக்கு, எனக்கு வேணுங்கிறத நான் சம்பாதிச்சுக்கிறேன், அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். அக்கா தம்பி பாசம் அண்ணா கையில அத்துடுறதுக்கு இல்ல, பைக் வரைக்கும் ஓகே, ஆனா சொத்தையுமே டக்குன்னு எப்படி கொடுக்கணும்னு தோணுச்சு. சம்பாதிச்சுக்கலாங்க. என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? அவங்க கூட தான் நாங்க 4 வருஷமா இருக்கோங்க சார். சொந்தக்காரங்களும் இன்னும் இங்கதான் இருக்கியா, இன்னும் இங்கதான் இருக்கியா, அந்த கேள்விக்காக இப்ப எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா உனக்கு இருக்கிற பெரிய மனசு எனக்கும் இல்ல, இங்க யாருக்கும் இல்ல. 50-50 கதை தானங்க சார் பேசுறோம். பொண்ணுங்க நாங்க உண்மைதானங்க, எல்லாருமே 50, எனக்கு 50 கொடு, எனக்கு 50 கொடுன்னு கேட்டு வாங்குறோம். பஜ்ஜில இல்ல, பணத்துல 50 கொடுன்னு கேட்டு வாங்குறோம். அதையும் மீறி தேவைப்படும் போது அந்த மனசு வரணும் இல்லங்க. என்ன வேணாலும் கேளு, எதை வேணாலும் எடுத்துக்க. அதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுத்துட்டு அது போக அவருடைய பங்குல இருந்தும் உங்களுக்கு சொத்தை வித்து கொடுத்துருக்காரு. ஒன்று அம்மாவோட நகை 500 பவுன் வீட்ல சும்மா கிடக்குது இல்ல, அதையும் நீ வச்சுக்க. அவர் திருமணம் ஆயிடுச்சா? அவங்க சப்போர்ட்டும் என்னோட வைஃப் தாங்க. அவளோட ஒத்துழைப்பு இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ரிப்பீட் தான் இருந்தாலும் சொல்லணும் சார், வீட்டை விட உங்க மனசு பெருசு. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சுங்க. அக்காக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் பக்கம் ஆச்சுங்க. அவளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அவளோட நகையே எடுத்து கொடுப்பான். நம்ம எம்ஜிஆர் புடிச்சது அண்ணா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? எங்க அப்பாட்ட சொன்னாங்க, வேண்டாங்கப்பா போதும், நிறைய செஞ்சுட்டீங்க, இதுல இருந்து வந்தா வரோம், இல்லைன்னா விட்டுருங்க. தம்பி, எங்களால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டு நாங்க ஊருக்கு புறப்படுறோம். எனக்கே கேவலமா இருக்கு, இதுக்கு மேல வாங்குறது வந்து அசிங்கமா இருக்குப்பா, வேண்டாம்ப்பா. திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? ஏன் அழுகுற? நம்ம வீட்டுல ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு அந்த புள்ள முன்னாடி வந்து நான் சும்மா சும்மா படம் கேட்கற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு நான் சொன்னேன். எதையுமே தனக்கு நடந்தா உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது புரியும். இதோட நாங்க முடிச்சுக்கிறோம், முடிஞ்சா வாழ்றோம், இல்லைன்னா எங்களுக்கு என்ன எங்க தகுதிக்கு என்ன முடியுமோ நாங்க அதை பாத்துக்கிறோம். என்ன நான் இருக்கேன்டா, வளர்ந்து போயிட்டு அவ சொன்னாலும் ஏங்கா இப்படி பேசுறீங்க, உங்களை மீறி எங்களுக்கு என்னங்கா இருக்கு, நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். காய்ச்சி என்னங்க பிரிச்சு காய்ச்சி அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும், மனுஷனுக்கு குணம் தாங்க பிரிச்சு. உங்களை மீறி எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, பணம் தானே போனா போயிட்டு போகுது, நம்மளால சம்பாதிக்கவா முடியாது அப்படின்னு கேட்டாங்க. மணி கம் டுடே கோட் டுமாரோயா. இவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? யார் உங்க தம்பி வைஃப்? உங்களுக்கு தம்பி அமைஞ்சது பெரிய விஷயமா எனக்கு தெரியல. தம்பி வைஃப் அமைஞ்சதுதான் பெரிய ஆண்டவன் செய்த தம்பி, ஆண்டவன் செய்த தம்பி. அம்மா தான் என்னையும் தம்பி இவ்வளவு நாள் வளர்த்துட்டு இருக்காங்க. காலேஜ் படிக்கும்போது ஃபீஸ் கட்ட முடியாம போயிருச்சு. ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சர் கடைக்கு போனான். என்னடா பாக்குற, வேலையா பாடுறா? வேற எதை பாக்குறோம்? அவன் 30 ரூபா கொடுத்தாங்க. போய் தினமும் நைட்டு பஞ்சர் போட்டு வரும்போது அவன் கையை அப்படி பார்க்கும்போது அப்படி ரத்த கலையா இருக்கும் ஒரு மாதிரி. எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்ல. நைட்டு வந்து அவன் சாப்பிடும் போது கூட அவனால சாப்பிட முடியாது, ஏன்னா கை அவ்வளவு ஒரு எரிச்சலா இருக்கும். இவன் பிறந்து 54ஆவது நாள் எங்க அப்பா இறந்துட்டாங்க. தம்பி ஆக்சுவலா அப்பா ஃபேஸ பார்த்தது கிடையாது. ஃபுல்லாவே அம்மாவுக்கு பொண்ணு, நான் இவளை எப்படி வளர்க்க போறேன் அப்படிங்கிற இதுல பாசம் இருக்கும். ஆனா அந்த பாசம் எல்லாமே கோபமா தான் இருந்துச்சு. சின்ன வயசுல நீ என்ன படத்துல கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு? கொடுமையா? அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையா? உங்களுடைய வளர்ச்சிக்காக என்ன பண்ணிருக்காரு? லாக்டவுன் டைம்ல எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்காக கொத்தனார் வேலைக்கு ஃபர்ஸ்ட் போக ஆரம்பிச்சான். சம்பாரிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். எனக்கு ஒரு 4th செமஸ்டர் வரைக்கும் அவன் தான் எனக்கு ஃபீஸ் கட்டினான். அதையும் தாண்டி 19 வயசுல அவன் எங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்தான் சார். 19 வயசுல அவன் எங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்தான் சார். 19 வயசு எப்படி தம்பி சொந்த வீடு? 18 வயசு கரெக்டா காலேஜ் முடிக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி. எதையுமே பெருசா ஆசைப்பட்டு பெருசா உழைக்கணும்னு எங்க அப்பா சொல்வார். என்னோட அளவுக்கு போக நான் வீட்டுக்கு 10,000 ரூபாய் அனுப்புனேன். வீட்டுக்கு தெரியாம அக்காவுக்கு இது போக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு தனியா 4,000 ரூபாய் சீட்லாம் போட்டேன். அண்ணன் எனக்காக பட்ட கஷ்டம் தனியா 4,000 ரூபாய் சீட்லாம் போட்டேன். அது இது பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் கொத்தனார் வேலைக்கு போகும்போதே ஓரளவு நல்லா சேர்த்து வச்சு இந்த பணத்தை வச்சு என் ஆசை மாமா மகளுக்கு நிறைய நகை செஞ்சு போடுவேன். நானும் சேர்த்து வைக்க அம்மாவும் தைக்க அப்படி இதாச்சு. ஆனா இப்போதைக்கு அந்த வீடு 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெட்ரூமும் ஒரு ஹாலு ஒரு கிச்சன். வீடு பூரா ஏசி, கார் ஏசி,
கக்கூஸ் ஏசி கண்ட இடமெல்லாம் ஏசி. ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் சூப்பரா கட்டி நீட்டா இருக்கும் சார். இப்போ ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. இவன மாதிரி ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோ கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. எங்க அம்மாவோட முகத்தை படுக்கிறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்பட்ட, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட அந்த அதே ஊர்ல தான் கட்டிருக்கீங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதே ஊர்ல ஒரு சொந்த வீட்டுல இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமாவும் பெருமிதமாவும். இன்னைக்கு ஒரு நாள் படுக்கும்போது எனக்கு எவ்வளவு அழுகதான் சார் வந்தது. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இப்பதான் சார் எங்க அம்மாவோட சிரிப்பை பார்க்கும்போது அதெல்லாம் எனக்கு ரொம்ப இதா இருந்தது சார். எக்ஸ்பெக்ட் அவ்வளவு ஒரு இதா இருந்தது சார் எனக்கு. விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். வீட்டில் போய் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னப்போ எங்க வீட்டில் யாரும் ஏத்துக்கல. என் தம்பி தானே சொன்னா நீ போய் படி பரவாயில்ல அப்படின்னு சொன்னா. உனக்கு நான் செய்ய வேற யாரையா செய்ய போறேன்? அப்படி எங்க குடும்பத்தில் யாருமே பட்டதாரி கிடையாது சார். என் தம்பி வந்து 9th படிப்பு நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். நான் தான் படிச்சேன். அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன முன்னேற தூண்டுச்சு சார். அவன் 9th இருந்து வேலைக்கு போறான். 12 வயசுல அவன் கையில கரண்டி பிடிச்சான். இன்னி வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு நான் ஒண்ணுமே பண்ணிக்கிறது இல்லை சார். அவன் இவன் என் தம்பி, ஃபேமிலிக்காகவும் என்னோட எஜுகேஷனுக்காகவுமே செலவு பண்ணாரு. இல்ல இந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டதுக்கு என்ன காரணம்? என் வாழ்க்கை தான் பழா போச்சு. எங்க அண்ணன் தைரா போட்டோன்றியா? டேய் சும்மா வந்து அந்த மாதிரி ஒரு டிசார்ட்ல வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் வேற வழியே எல்லாம் நான் தான் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஏற்பட்டு. ஒரு காலத்துல இந்த வீட்ல 4 பேருக்கு சேர்ந்து அப்பல சாப்பிட தட்டு கிடையாது. எல்லாம் இவனால வந்ததுடா. 17 வயசுல ஸ்பேனர் பிடிச்ச கைங்க சார். இப்ப 38 வயசு ஆகுதுங்க சார். இன்னமும் ஸ்பேனர் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. நல்லா இருப்படா போடா. அப்பா இறந்துட்டாங்க அப்பவே. அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேனர் பிடிக்கும் போது என்னாலதான் நினைக்கிற மாதிரி இருக்குங்க சார். ஆமாப்பா ஆமா. அது மட்டும் இல்லை மன்னா. அண்ணனும் தம்பியும் சேர்ந்துதான் எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 15 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க சார். உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. அப்ப எங்க தம்பி வந்து ஒரு வெல்டிங் கடையில போய் வேலை பார்த்து அதுல இருந்து சம்பாரிச்சு எனக்கு அந்த 1.5 பவுன் வாங்கி கொடுத்தாங்க சார். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் என் குழந்தை பிறந்து என் குழந்தைய ஃபர்ஸ்ட் தூக்கி பார்த்ததுல இருந்து இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாய் மாமங்கிற உரிமையும் பெருமை இருக்கு. இப்ப என் பொண்ணுக்கு பிஇ முடிச்சிட்டு கிராஜுவேஷன் வாங்கினாங்க சார். அது வரையிலுமே எனக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்கிறது தம்பி தாங்க சார். இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு. அப்ப எல்லாம் வளர்ந்து வரும்போது எனக்கு பெருமையா இருக்கு. 18 வருஷம் கஷ்டப்பட்டது எனக்கு சுத்தமா ஒண்ணும் தெரியல. இப்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்சது. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. 18 வருஷம் வாழ்க்கை முழுக்க வேலை தான். நல்லா சுத்தி வர வேண்டிய வயசு. நான் லாஸ்டா படம் பார்த்தது மின்னலை படம் தான். பாருப்பா உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. ஒருத்தி டாக்டருக்கு படிக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது நான் பட்டது கஷ்டம் ஒன்றும் பெருசா எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. இப்ப அவருக்கு சேர்த்து நான் வீடு கட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஓ, அவருக்கு சேர்த்து வீடு கட்டி வீடு கட்டுறேன். என்னால அவ என் கூட பிறந்தது தானே. எனக்கு ஒரு பிளாட் இருந்து அவளுக்கு கொடுத்துட்டேன் வச்சுக்கோன்னு. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு பிளாட் எழுதி கொடுத்துட்டேன். நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன். அக்காவுடைய பிள்ளைகளை பாக்குறப்ப எப்படி இருக்கு? பயங்கர சந்தோஷம். இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாங்க. எனக்கு படிக்க தெரியாது. என் பேர் தான் நான் எழுதுவேன். படிக்காட்டியும் நீ மேலதான்டா. ஏதோ ஒன்று சொன்னாங்களா கிராஜுவேட் அதுக்குன்னு சொல்லி அதுக்கெல்லாம் வரும்போது நான் நிக்கவே இல்லை தர காலில். அப்படி இருந்தது எனக்கு. மேல இந்த தாய் மாமனுக்கு இருக்கிற உரிமை பிறந்த பொறப்பல வந்த சொந்தமாப்பா. இல்ல காலு தரையில நிக்காத அளவுக்கு சந்தோஷங்கிறது ஒரு அம்மா அப்பா தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏன் அவ்வளவு சந்தோஷமா இருக்குது? நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பாத்துக்குவான். என் அக்கா தானே சார். அக்கா பொண்ணு தானே. அம்மா தான். அம்மா நிழல் தான். அவ இல்லைன்னா அந்த சபையை நிறக்காது எனக்கு. ஓ அண்ணனுக்கு தங்கச்சிக்கிட்ட அவ்வளவு ரோசம்லாம் இல்லத்தா. ஆனா அக்கா வந்து என்னதான் சபை நிறையும். சபை நிறையும் அப்படின்னா தான் அத்தக்காரி வரணும். அப்படி பூதா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். என் தம்பி என்னை எப்படி ஆளாக்கி ஃபினான்ஷியலா அப்பா கிட்ட இருந்து சப்போர்ட் இல்ல. எங்க 2 பேருக்கும் ஃபீஸ் பே பண்ணி படிக்க வைக்க முடியாதனால வீட்ல பிறந்தா பணக்கார வீட்டுல தானே பிறகணும். எங்களை மாதிரி பிறகுறதுலாம் வேஸ்ட். நான் நல்லா படிப்பேன். தம்பி கொஞ்சம் ஆவரேஜா தான் படிப்பாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க அக்கா வந்து படிக்கட்டும். என்ன கான்வென்ட்ல படிக்க வச்சாங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. படிச்சு முடிச்சுட்டு நான் 12th நல்ல மார்க் எடுத்தேன். காலேஜ் போனோம். எனக்கு வந்து நர்சிங் படிக்கணும்னு ஆசை சார். ஆனா வந்து ஃபீஸ் வந்து அதிகம். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? என்ற தலை அடமான வச்சாது நான் உன்னை படிக்க வைக்கிறேன். ஏன்னா எங்க ஃபேமிலில முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப தம்பி சொன்னாங்க நீ உனக்கு என்ன ஆசை படிக்கணும்னு ஆசை இருக்கோ நீ படி, நான் பாத்துக்கிறேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? இப்பவாவது என்னை பத்தி உணர்றியா அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் லோன் போட்டு படிக்க வச்சாங்க சார். நான் டிகிரி முடிச்சேன். எனக்காக அவங்க எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. தியாகம் தான் உன்னை உயர்த்தும். சின்ன வயசுல இருந்தே வீட்ல வந்து ஒரு மளிகை கடை. மார்னிங் எந்திரிச்சு அந்த கடைக்கு தேவையான பொருள் மார்க்கெட்ல போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. டைமை எதிர்பார்க்கறவனா இல்ல, டைமை உண்டாக்குறவன். ஒரு நாளைக்கு 24 hours பத்தல பேயா பறக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமா அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி சீட்டு போட்டு அமௌண்ட் சேமிச்சு ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு மளிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. டயர்டா? எனக்கா? நெவர்.
அப்பா வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, ஃபேமிலியை வந்து பார்க்கல அப்பா, இவங்க எல்லாம் எங்க அப்பா அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறான், படிக்க வைக்க போறான்னு சொல்லும் போது அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? நான் இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்லி தம்பி சின்ன சின்னதா சீட்டு போட்டு அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சு கண்ணாலத்தை இப்பயே வச்சுக்கலாமா, பங்களா கட்டி வச்சுக்கலாமா, புது வீடு கட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க கண்ணு. எனக்கு மேரேஜ்க்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவையோ சார், அவங்க 8th படிக்கும் போது இருந்து சின்ன சின்னது குக்கர், மிக்ஸி, கிரைண்டர்னு குடிசை வீட்டு அடிச்சுட்டு பெரிய பங்களா கட்டுவேன், மிச்சத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஒரு பொருளை அந்த ஃபண்ட் மாதிரி போட்டு வாங்கி ஒரு ரூம், அதுக்குன்னே ஒரு ரூம் ரெடி பண்ணி அதுல சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா உங்க கல்யாணத்துக்காக 8ஆம் கிளாஸ்ல இருந்து பொருள் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. பொருள் சேர்த்து வச்சிருந்தாங்க சார். நான் காலேஜ் முடிக்கும் போது அந்த ரூமே ஃபுல் ஆயிடுச்சு. பிறக்க போற குழந்தைக்கு 3 வயசு வரைக்கும் என்னென்ன தேவையோ அத்தனையோ இதுல இருக்கு. 8ஆம் கிளாஸ் படிக்கையில இருந்து எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு? அம்மா நான் ரொம்ப பிடிக்கும் சார். ஸோ வந்து அம்மா கிட்ட இருந்தா இதை கத்துக்கிட்டேன். புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா சார்? அப்ப முடியாதது, அப்ப அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேஜ்க்கு அவங்களால பேசிக் திங்ஸ் மட்டும் தான் பண்ணாங்க சார். ஏண்டா கோபாலா, எங்கடா பெரிய இட்லி பாத்திரம் நீங்க காணோம்? அது ஐயன்னு சொல்லிங்க. நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்ப என்னெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. என்னோட எஜுகேஷன் லோனையும் அவங்க தாங்க சார் அடைச்சாங்க. சத்தியம் பாரியா சாரே, நீங்க ரியல் கேப்டன் சாரே. சின்ன வயசுல பயங்கரமா சேட்டை பண்ணுவான், ரொம்ப என்னதான் பயங்கரமா கிண்டல் பண்ணுவான். இப்ப அவன் பேசுறதே இல்ல சார், அவன் பேசுறதே இல்ல. சிரிக்க முடியல. நான் 2006ல் அம்மா இறந்தாங்க சார். அம்மா இறக்கும் போது வந்து நாங்க தனியா தான் சார், சொந்த பந்தம் யாருமே எந்த சப்போர்ட் பண்ணது. சொந்த பந்தம்லாம் சும்மா பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க. அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க தான் வாழணும். உனக்கு நான் வாழ்றேன் அப்படின்ட்டு அதுல இருந்து வேலைக்கு தான் சார் போனேன். அக்கா விஓசி காலேஜில் படிக்க வச்சு சார். அதுல இருந்து இப்போ வரைக்கும் வேலை தான் சார் பார்த்துட்டு. நான் ஆண்டவன்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன் உங்களுக்கு அவ்வளவு நெருக்கடியிலையும் அக்கா படிக்க வச்சிடணும்னு தோணுச்சு? நான் ஆம்பளை பையன் சார், எங்கேயும் வாழ்ந்துருவேன், பொம்பளை போல படிச்சாத்தான் வாழ முடியும்னு ஒரு சிந்தனை எனக்கு இருக்கு. நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு. அப்படியே படிக்க வைக்கணுங்கிற ஒரே எண்ணத்துல தான் சார் வேலைக்கு போனேன். தாய்மாமா வீட்டு தான் கட்டி கொடுத்தேன். 15 பவுன் நகை இருந்தால் தான் கட்டு வந்துட்டாங்க. ஆனா நாங்க மன்னிச்சாலும் அப்போ இத்தனைக்கு அவங்க வந்து விருப்பப்பட்ட வாழ்க்கை அது. அப்போ சரி இன்னும் 15 பவுன் என்கிட்ட கிடையாது, 12 பவுன் தான் இருந்துச்சு. என்னால் அவ்வளோதான் சேர்க்க முடிஞ்சது. அதுல இருந்து அடுத்தடுத்து இப்ப இன்னொரு அக்கா பிள்ளைங்க நான் தான் சார் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். மூத்த அக்கா இறந்துருச்சு. அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். நீங்க சிரிச்சு குறும்போட இருக்கக்கூடிய ஒரு முகங்கிற எப்ப உங்களுக்கு தெரிஞ்சது நின்னு போச்சு? அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் நமக்கு எல்லாமே மறந்து போச்சு. யார் யாரு எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கவலையும் கூடவே வந்துருச்சு. கபடிலாம் விளையாடுவோம், எல்லாமே பண்ணுவோம். அம்மா இருக்கிற வரைக்கும் ஒரு அம்மா தான் உலகமே வாழ்ந்துட்டோம். அம்மா இறந்தோடனே ஒண்ணுமே தெரியல சார் எங்களுக்கு. 2 கையும் 2 காலும் போனா கூட காளிங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். இன்னைக்கு உழைச்சி இன்னைக்கு நல்லா இருக்கும் சார். இன்னைக்கு எங்க ஊர்லயே வந்து எங்க அக்காங்களுக்கு பெரிய சொத்து வாங்கி கொடுத்துருக்கு சார். ஒரு கல்யாண மண்டபம் வாங்கி கொடுத்துருக்கோம். வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. வேறு எப்படி உங்கள் தம்பி உங்களை ஆளாக்கினார்? வீட்டுல போய் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னப்ப எங்க வீட்டுல யாரும் ஏத்துக்கல. என் தம்பி தானே சொன்னா நீ போய் படி பரவாயில்ல அடிச்சு. உன்னை நான் படிக்க வைக்கிறேன்டா, உனக்கு எதுடா படிக்க பிடிக்கும்? எங்க குடும்பத்துல யாருமே பட்டதாரி கிடையாது சார். என் தம்பி வந்து 9th படிப்பு நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். உங்க குடும்பத்துல நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தேன்னா எனக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. நான் தான் படிச்சேன். அவர் இது வரைக்குமே சார் அவன் 9th இருந்து வேலைக்கு போறான். சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். 12 வயசுல அவன் கையில கரண்டி பிடிச்சா இன்னி வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு நான் ஒண்ணுமே பண்ணிக்கிறது இல்ல சார். அவன் ஃபேமிலிக்காகவும் என்னோட எஜுகேஷனுக்காகவுமே செலவு பண்ணாரு. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போடும்டா. இந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டதுக்கு என்ன காரணம்? வேற வழியெல்லாம் நான் தான் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அப்பா வந்து ஃபேமிலி வந்து அந்த அளவுக்கு வந்து டேக் ஓவர் பண்ணி பார்க்கல. இவனை படிக்க வச்சா என்னையா, இவனை படிக்க வச்சா யாரு வேலை செய்யறது? எல்லாருமே பேசுறது சிட்டில இருந்தாலுமே எல்லாருடைய மனசுக்குள்ளே ஒரு கிராமம். இந்த மனிதர்களின் இருப்பு ரொம்ப முக்கியமானது, அவங்க நம்ம விட்டுறவே கூடாது. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பாடா, நான் என்ன சொல்லணும்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். பாய் பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.